தமிழ்நாட்டோட ஒரு அழகான கிராமம். எங்க பார்த்தாலும் பசுமையான வயல்வெளிகள், மலைக்கோவில், எப்போதுமே தண்ணி ஓடுற சுத்தமான ஆறு, பண்பான மக்கள்னு அற்புதமான ஊர் அது. கரெக்டா அது ஐப்பசி மாதம். தீபாவளிக்காக மொத்த ஊரும் ரெடியாக ஆரம்பிச்சுது. மக்கள் எல்லாரும் ட்ரெஸ் வாங்குறது, ஸ்வீட் வாங்குறதுன்னு ஊரே பரபரப்பா இருந்துச்சு. அப்படி தீபாவளி பர்ச்சேஸுக்கு ரெடியான ஃபேமிலி தான் நம்ம மீனு அண்ட் கண்ணா ஃபேமிலி. மீனு அண்ட் கண்ணா 2 பேரும் அக்கா தம்பி. அவங்க அப்பா ஒரு விவசாயி, சொந்தமாக நிலம் வச்சு அதில் விவசாயம் பண்ணுறவர். அம்மா அந்த ஊரில் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நாள் மொத்த ஃபேமிலியும் சந்தோஷமாக தீபாவளி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கடை வீதிக்கு போனாங்க. அப்போ அப்பா சொன்னாரு, மீனு, கண்ணா குட்டி, உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. என்னங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் ஒரு சைஸ் எக்ஸஸா எடுத்துக்கலாம். அப்பதான் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வச்சிருந்து போயிடலாம். எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்தாங்க. அடுத்த நாள் மீனு அண்ட் கண்ணா தன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனாங்க. அந்த தாத்தா பாட்டிக்கு யாரும் இல்லை. அவங்க அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க. அப்போ மீனு தாத்தா கிட்ட, தாத்தா, நாங்க நேத்து தீபாவளி ட்ரெஸ் எடுத்தோம். அதுக்கு தாத்தா, சரி மீனு, சந்தோஷம். பாட்டி, எதுக்கு தீபாவளி கொண்டாடுறோம்? எதனால நாம தீபாவளியை செலிப்ரேட் பண்றோம்னு மக்கள் நம்பக்கூடிய நிறைய புராண கதை இருக்கு. அதுல ஒண்ணுதான் நரகாசுரன் கதை. பாட்டி, ஃபுல் கதை சொல்லுங்க. சரி, முன்னொரு காலத்துல நரகாசுரன் ஒரு அரக்கன் தான். அவன் பூமாதேவியினுடைய மகன். நரகாசுரன் மக்களுக்கும் தேவர்களுக்கும் துன்பம் கொடுத்து கொடுமைப்படுத்தினான். அவன் துன்பத்தை தாங்க முடியாத தேவர்கள் கடவுள் மகாவிஷ்ணுவுடன் சென்று முறையிட்டார்கள். மகாவிஷ்ணுவும் தன்னுடைய கிருஷ்ணவதாரத்தில் நரகாசுரனை வதம் செய்வதாக கூறினார். ஆனால் நரகாசுரன் தன் தாயை தவிர வேறு யாராலும் தான் கொல்லப்படக்கூடாது என்றொரு வரத்தை பிரம்மனிடம் இருந்து பெற்றிருந்தான். இதை உணர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணரும் ஒரு தந்திரம் செய்தார். அன்று நரகாசுரனுடன் யுத்தம் செய்ய புறப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் உடன் தன் மனைவி சத்யபாமாவையும் அழைத்து சென்றார். ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் நரகாசுரனுக்கும் யுத்தம் தொடங்கியது. அப்போது நரகாசுரன் ஏவிய அம்பு ஸ்ரீ கிருஷ்ணர் மீது பட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் மயங்கி விழுந்தார். இதை கண்டு கோபம் கொண்ட சத்யபாமா நரகாசுரனை யுத்தத்துக்கு அழைத்தார். சத்யபாமா தன் தாய் பூமாதேவியின் அவதாரம் என்பதை உணராமல் அவரோடு நரகாசுரன் யுத்தம் செய்தான். இறுதியில் அன்னையின் அம்புக்கு பலியாகி அவன் விழுந்தான். அப்போதுதான் அவனுக்கு சத்யபாமா தன் தாயின் மறு அவதாரம் என்று தெரிந்தது. அப்போது அவன், நான் மறைந்த நாள் மக்களால் தீமையகன்று நன்மை வென்ற நாளாக மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட வேண்டும் என்று வேண்டினான். அதன்படியே அந்த நாளைத்தான் நாம் தீப ஒளி திருநாளாக கொண்டாடுகிறோம். இன்னொரு புராண கதையும் உண்டு. வட இந்தியாவில் கூறப்படும் கதை. ராமர் தன்னுடைய 14 ஆண்டுகால வனவாசம் முடிந்து சீதை மற்றும் லகுவனுடன் அயோத்தி வந்த நாள் தீபாவளி என்று வட இந்திய மக்கள் கொண்டாடுகிறார்கள். பாட்டியிடம் கதை கேட்டு முடித்து மீனுவும் கண்ணாவும் வீடு திரும்பினார்கள். தீபாவளிக்கு இன்னும் 3 நாட்களே இருந்தன. மீனுவின் அப்பா தன் வயலுக்கு சென்றார். உடன் மீனு அண்ட் கண்ணாவையும் அழைத்து சென்றார். மீனுவின் அப்பா தன் வயலில் வேலை செய்பவர்களை கூப்பிட்டு சொன்னார், எல்லாரும் வாங்க, இது உங்க தீபாவளி போனஸ், வாங்கிக்கோங்க. ஹாப்பி தீபாவளி. தீபாவளி போனஸ் பெற்றுக்கொண்ட அனைவரும் நன்றி கூறினார்கள். இதை கண்ட மீனுவும் கண்ணாவும் சந்தோஷப்பட்டார்கள். அடுத்த நாள் மீனுவின் அம்மா மீனு அண்ட் கண்ணாவை அழைத்து கொண்டு தான் ஸ்கூல்ல தீபாவளி செலிப்ரேஷனுக்கு போனாங்க. அங்க அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, இன்னைக்கு ரங்கோலி போட்டி, ரன்னிங் காம்படிஷன் இருக்கு, பார்ட்டிசிபேட் பண்ற எல்லோருக்கும் கிஃப்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இது கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கைகளை தட்டி உற்சாகமானார்கள். ரங்கோலி அண்ட் ரன்னிங் காம்படிஷன் நடந்து முடிந்ததும் மீனுவின் அம்மா எல்லோருக்கும் கிஃப்ட் கொடுத்தார். இதை கண்ட மீனு அண்ட் கண்ணா பெருமைப்பட்டார்கள். வளர்ந்து தாங்களும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என நினைத்தார்கள். தீபாவளி நாளும் வந்தது. மீனு அண்ட் கண்ணா ஃபேமிலி புது ட்ரெஸ் அணிந்தார்கள். மீனு அண்ட் கண்ணா தன் பக்கத்து வீட்டு தாத்தா பாட்டிக்கு இனிப்பு கொடுத்தார்கள். தன் நண்பர்களுடன் வெடிவெடுத்து மகிழ்ந்து தீபாவளியை சிறப்பாக கொண்டாடினார்கள். இப்படி மீனுவும் கண்ணாவும் தீபாவளியை ஏன் செலிப்ரேட் பண்றோம், எதுக்கு செலிப்ரேட் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு மோட்டிவேஷன். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ், ஃபேண்டசி ஸ்டோரி, எஜுகேஷனல் ஸ்டோரி, மாரல் ஸ்டோரி, மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறொரு கதையில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.